இந்த பண்டிகை கால கூட்ட காலங்கள்ல வழக்கமான வண்டிகள்ல மோசமான வண்டி இயக்கப்படுது. அது அவங்களே புகார் சொல்லியிருக்காங்க. விழா காலங்கள புக் பண்ணி மீறி 330 நாள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க? ஒரு நாளைக்கு தேர்வு இயக்கணும் மினிமம் குறைந்த அளவு ஒரு 400 கிலோமீட்டர் இயக்கணும்னா கிட்டத்தட்ட 30,000 செலவு. பேருந்துகள் எந்த ஒரு சங்கத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க, இதுக்கு இருக்க மாட்டாங்க. வெளியில வச்சுட்டு மதுரை திருநெல்வேலி ஏத்திட்டு போறாங்க. அதெல்லாம் உங்களோட அது எல்லா தொழிலும் உள்ளது மாதிரி தான். சீட்டுக்கு ஒரு வரின்னு சொல்றாங்க. அதுவும் ஒரு கட்டணம். அது என்ன மாதிரி வரி பண்றாங்க? ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வரி தான் இருந்தது, சாலை வரி மட்டும். இப்போ என்ன வரினா ரெண்டாவது டோல்கேட் வந்துருச்சு. வெளிமாநில பேருந்துகள் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை? வெளிநாடு பேருந்துகள் உள்ள வரக்கூடாது. அமைச்சர் கூட இது கேட்டிருந்தாங்க, நீங்க கூட எதிர்த்து. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாயிடுச்சா? தீர்வாச்சு. இப்போ வந்து வெளிமாநில பேருந்துகள் அப்போ தமிழகத்துல வந்து இந்த 10 பர்மிட்டுக்கு வந்து 2017 தான் கொடுத்தாங்க. படுக்கை வசதி உள்ள பேருந்துகளுக்கு வந்து உரிமம் கொடுத்தாங்க. அது முன்னாடி பேருந்துலாம் நாங்க வந்து பக்கத்து மாநில பாண்டிச்சேரி எங்க சாலை வரி குறைவா இருந்துச்சோ அங்க பதிவு பண்ணி இங்க தமிழகத்தை சாலை வரி செலுத்தின அந்த வாரம் தான் அதிகமா இருக்கு இல்லையா? இல்ல இப்ப மாறிடுச்சு. கிட்டத்தட்ட இப்ப இந்த அரசு போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பர்மிட் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. அது இப்ப நிறைய மாறிடுச்சு. ரொம்ப ரேர். இப்ப ரொம்ப ஒரு 10% வாங்கினா தான் வெளிமாநில பாருங்க. அது அவங்க பொறுத்தவரை இங்க இப்ப கேரளால இருந்து வருவாங்க. அவங்க கேஎல் இருக்கா, கேஎல்ல கர்நாடகா கே இருக்கு, ஆந்திரா தெலுங்கானா பாண்டிச்சேரி இவங்கதான் இருக்கு. அவங்க நம்ம மாத்துன்னு சொல்ல முடியாது. அங்க உள்ள ஆபரேட்டர் மாத்துன்னு சொல்ல முடியாது. தமிழகத்துக்குள்ளே உள்ள ஆபரேட்டர் மாத்திட்டாங்க. ஒரு 90% கிட்ட மாட்டா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. சில இடங்கள்ல அதாவது பேருந்துகள் எந்த ஒரு சங்கத்துக்குள்ளே இருக்க மாட்டாங்க, இதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. வெளியில வச்சுட்டு மதுரை திருநெல்வேலி ஏத்திட்டு போறாங்க. அதெல்லாம் உங்களோட இல்ல அது எல்லா தொழிலும் உள்ளது மாதிரி தான். எல்லா தொழிலும் அது வருமா? அதோட நம்பிக்கை தன்மை என்ன? இல்ல அது பயணிகள் தான் அது பாக்கணும். நாங்க ஒரு வாட்டி அதை அலாட் பண்ணோம். தீபாவளி பொங்கல் போன்ற விழா காலங்கள்ல ஒரு வாட்டி நாங்க வந்து பயணிகளுக்கு வந்து அலாட் பண்ணோம். இது மாதிரி பேருந்துகள ஏறாதீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆன்லைன்ல நிறைய பேர் டிக்கெட் எடுத்துட்டு ஆன்லைன்ல ஏதோ சமாதான டிக்கெட் எடுத்து கடைசியில வருவாங்க. இங்க இருந்து காவல்துறை வந்து கூப்பிட்டு சொல்லுவாங்க. நான் அவங்களுக்கு வேற பயணம் ஏற்பாடு பண்ணி நாங்க அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருக்கும். எல்லா தொழிலும் உள்ள மாதிரி இந்த பயன்படுத்தி விழா காலங்கள் இந்த டிமாண்ட் கால பயன்படுத்தி பயணிகள் ஏமாத்துறது நடந்துகிட்டு தான் இருக்கு. எல்லா தொழிலும் இருக்கு, இதுலயும் இருக்கு. அதுக்கான சில நடவடிக்கைகள் எல்லாம் நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். சார்ட்டை ஃபாலோ பண்றது, ஆன்லைன்ல தெரியாத நிறுவனங்களை பண்றது. திடீர்னு பழைய பேருந்துகளை என்ன பண்ணோம், இந்த விழா காலங்கள்லாம் எங்கோ கர்நாடகா உள்ள பேருந்துகளை வாடகைக்கு எடுத்து வந்து 2-3 நாளா சம்பாரிச்சலான்னு ஓட்டுவாங்க. அப்ப எல்லாம் நிறைய பாதிப்பு வரும். வண்டி டிரைவர் பிரச்சனை நிறைய இருக்கு, இருந்துகிட்டே தான் இருக்கு. நாங்க அதை அலாட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். போன தடவை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னாருன்னா, நாங்க அரசு பேருந்து போக தனியார் பேருந்தை வாங்கி அது நாங்க அரசு கட்டணத்துல வந்து கொடுக்கறோம் சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு உங்களுக்கும் உள்ள நம்ம அவங்க வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஓடுற வண்டிகள்லாம் இருக்கு, டூரிஸ்ட் வண்டிகளை வந்து எடுத்து போன இதுக்கு தீபாவளிக்கு இயக்குனாங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா இயக்குனாங்க. அவங்க ஷார்ட் ரூட்டுக்கு இயக்குனாங்க. இப்ப நீங்க இவங்க லாங் ரூட்டுக்கு எல்லாமே நாங்க ஆம்னி பஸ் கவர் பண்ணிடுறோம். இப்ப நீங்க சாதாரண மதுரைக்கு வந்து இப்ப நீங்க 200 வண்டி ஓட்டுறோம்னா அரசு ஒரு 50 வண்டி ஓட்டுது, நாங்க 200 வண்டி ஓட்டுறோம். விழாக்காக இது 400 வண்டியா ஓட்டுறோம். இப்ப ஷார்ட் ரூட் இப்ப சென்னை டு திருவண்ணாமலை, திண்டிவனம் இந்த மாதிரி ரூட்டுக்கு வந்து கடைசி போகும்போது பயணிகளுக்கு வந்து திடீர்னு அன்புக்கிங் இருப்பா, ஆன்லைன்ல புக் ஆகாம போயிடுறாங்க. எங்களுக்கு வந்து ஆன்லைன்ல புக்கிங் ஓரளவு தெரிஞ்சிருப்பா. மதுரைட்டு போகும்போது 80% அடுத்த ஸ்பெஷல் வண்டி போட்டுருவோம். ஆனா அந்த ஷார்ட் ரூட்ல ஆன்லைன்ல இல்லாத போது எவ்வளவு பப்ளிக் வராங்க, என்ன பண்றாங்கன்னு அரசுக்கும் தெரியாது. அரசு ஒரு ரெகுலர் வண்டி விட்டுருப்பாங்க, ரெகுலர் வண்டி ஸ்பெஷல் வண்டி விடுறாங்க. அப்போ வரும்போது நிறைய பிரச்சனை வருது. நீ பாத்துட்டு மக்கள் போராட்டம் அதெல்லாம் வரும்போது அதுக்கு இந்த வண்டி பிளான் பண்ணித்தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள டூர் வண்டி எல்லாம் வாடகைக்கு எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. தீபாவளிக்கு வரலாம் எந்த பிரச்சனை இல்லாம இயக்குனாங்க. இது போக பண்டிகை காலங்களில் ஒரு பெரிய சேலஞ்ச், அதாவது ஒரு பிராண்டட் வண்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிராண்டட்ல தான் நான் போவேன், இந்த பிராண்டட் தான் எனக்கு இது பழக்கம் முடிச்சு, நான் எப்படினாலும் அப்பதான் போவேன் அப்படிங்கிறதுலாம் வருமானம். ஆனால் இந்த பண்டிகை கால கூட்ட காலங்கள்ல வழக்கமான வண்டிகள்ல மோசமான வண்டி இயக்கப்படுது. அது அவங்களே புகார் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்களை தடுக்க முடியாதா? பயணிகள் எல்லாம் பாக்கணும். ஓரளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லாமே வழக்கமா போற வண்டி தானே அது. வழக்கமா போற வண்டியில ரொம்ப ரேர். இன்னைக்கு உள்ள தொழில் போட்டி இன்னைக்கு வந்து இங்க ஆம்னி பேருந்தை பொறுத்த 3 வருடத்துக்கு மேல வண்டியை மாத்திடுறாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் 3 வருஷம் ஒரு புது வண்டி எடுத்து இயக்குறாங்க, அப்படியே வித்துடுறாங்க. அப்பதான் இல்ல போட்டி இருக்கு. ஏன்னா சார் விழா காலங்களும் புக் பண்ணிடுவோம். மீறி 330 நாள் எப்படி வண்டி ஓட்டுவீங்க? நீ தொழில் போட்டியில ஒரு பேருந்துகளுக்கு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் டியூ பிளஸ் வந்து மெயின்டெனன்ஸ். ஒரு நாளைக்கு பேருந்து இயக்கணும் மினிமம் குறைந்த அளவு ஒரு 400 கிலோமீட்டர் இயக்கணும்னா கிட்டத்தட்ட 30,000 செலவு. இதெல்லாம் பண்றது நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய தொழில் போட்டி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10% பணம் தான் நாங்க இன்வெஸ்ட் பண்ணோம். மீறி
பொதுத்துறை வங்கிகள் கடனா பெற்று தான் இயக்கலாம், கடன் தவணை கட்டணம், இதெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால இன்னைக்கு உள்ள தொழில் போட்டிக்காரமே முடிஞ்சது 90% ஆப்ரேட்டர்கள் ரொம்ப குவாலிட்டியா பண்றாங்க. குவாலிட்டி, டைமிங் மெயின்டெனன்ஸ், டிரைவர்ஸ், அது மாதிரி ட்ரெயின் வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க டிரைவர்ஸுக்கு. நிறைய மெடிக்கல் கேம்ப் நிறைய பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. இருந்தாலும் ஒரு சில தவறுகள் வந்து நடைபெறுது. விபத்துலாம் அவ்வளவு நாங்க இது பண்றோம், பண்ணிட்டு தான் இருக்கேன். டிரைவர் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கேன். தவிர்க்க முடியாம இதெல்லாம் நடக்குது. இருந்தாலும் நீங்க ரேஷியோ பாத்தீங்கன்னா பிற இடங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம ஆம்னி பேருந்துல குறைவு தான். இந்த வரி எந்த மாதிரி தான் போடுது? சீட்டுக்கு ஒரு வரின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் ஒரு கட்டணம். அது என்ன மாதிரி வரி போடுறாங்க? இப்போ வந்து நீங்க சீட்டுக்கு வந்து சாலை வரி வந்து காலாண்டுக்கு வந்து 3000 ரூபாய், ஸ்லீப்பருக்கு 4000 ரூபாய். இது வந்து தமிழ்நாட்டுல பதிவுபெற்ற பேருந்து. இது பிற மாநிலத்தை பதிவுபெற்றுனா சீட்டுக்கு வந்து 4000 ரூபாய். அப்ப இதுக்கு வந்து ஸ்லீப்பருக்கு 5500 ரூபாய். அப்ப தமிழ்நாட்டுல தான் கம்மியா? தமிழ்நாடு தான் கம்மி. இல்ல, வெளி மாநிலம் பதிவு பண்ணி இங்க ஓட்டுறது. அங்க ஓட்டுற வண்டி. இப்ப கர்நாடகாவில் ஒரு பேருந்து பதிவு பண்ணி தமிழகத்துக்குள்ள வந்துச்சுன்னா அந்த சாலை வரி செலுத்தி தான் வரணும். அது மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க வந்து இது ஒரு வரி. ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு வரி தான் இருந்தது, சாலை வரி மட்டும். இப்போ என்ன வரினா ரெண்டாவது டோல்கேட் வந்துருச்சு. ஒரு நாளைக்கு நான் ஒரு 3000 ரூபாய் சாலை வரி ஒரு பேருந்துக்கு செலவிடுறோம்னா டோல்கேட் 3000 ரூபாய் பண்ண முடியாது. அதனால கட்டணத்தை வந்து ஒன்னும் பண்ண முடியாது. கட்டணத்தை வந்து ஒண்ணும் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் இல்லை. எனக்கு விலை கிட்ட 2017-18 வந்து சேஸ் ஒரு பஸ், புது பஸ், சாதாரண பஸ் ஒரு 55 லட்சம், இன்னைக்கு 75 லட்சம் பஸ். இன்சூரன்ஸ் கட்ட 70,000 ரூபாய், இன்னைக்கு 1.5 லட்சம் இன்சூரன்ஸ் கட்ட சாதாரண பேருந்துகள். தொழில் நடத்துறது ரொம்ப ஒரு நல்ல பிசினஸ் மேன் இந்த தொழில பெருசா பண்ண மாட்டாங்க. நீ நிறைய பாத்துற பெரிய பெரிய கம்பெனி வருவாங்க, அப்படியே போயிட்டே தான் இருப்பாங்க. தொழில நிலைச்சு ரொம்ப பழைய ஆளுங்க மட்டும் தான் இருக்காங்க. புதுசா வரவங்க எல்லாம் ஒரு 6 மாதம் பண்ணி பார்ப்பாங்க. அது லாபம் வரலன்னு உடனே பண்ணிட்டு அடுத்தது மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கவங்க பண்ணிட்டு இருக்காங்க, வேற இது தெரியாம பண்ணிட்டு இன்னைக்கு லாபம்லாம் போச்சு. ஆம்னி பேருந்து தொழிலாம லாபம் இல்லாத தொழிலா போயிடுச்சு. தெரியாம நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க.